நம்ம எல்லோருக்கும் டைட்டானிக் கப்பலை பற்றி தெரியும். அதே போல் நம்ம எல்லோரும் டைட்டானிக் படம் பார்த்துருப்போம். ஆனால் இந்த டைட்டானிக் கப்பல் விபத்துக்கு உள்ளானதுக்கு பிறகு ஆழ்கடலில் டைட்டானிக் கப்பலை சுற்றி இத்தனை ஆபத்துக்கள் உள்ளனவா? அதாவது ஆய்வாளர்களின் ஆழ்கடல் பயண அனுபவம். கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக கடலின் தரைப்பகுதியில் கிடக்கும் இந்த டைட்டானிக் கப்பலை தேடி சென்ற டைட்டன் நீர்மூழ்கி கப்பல் மற்றும் அதில் இருந்த 5 பேரும் இறந்து போயிருக்காங்க. இது எப்படி நிகழ்ந்தது, எதனால் நிகழ்ந்தது, இதற்கு என்ன காரணம் என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க. டைட்டானிக் கப்பலை தேடி சென்ற டைட்டன் நீர்மூழ்கியின் உள்ளிருந்த வெடிப்பு நிகழ்ந்து விபத்திற்கு உள்ளாயிருப்பது தெரிய வந்துச்சு. அதில் பயணித்த 5 பேரும் உயிரிழந்தாங்க. கடலின் மேற்பரப்பிலிருந்து 4000 மீட்டர் ஆழத்திற்கு செல்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அங்கே பல அசம்பாவிதங்களும் நடக்கலாம். மிக குறிப்பாக டைட்டானிக் கப்பலின் சிதைவுகள் அட்லாண்டிக் பெருங்கடலில் 3800 மீட்டர் ஆழத்தில் பொதிந்து கிடக்கின்றன அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அது ஆழ்கடல் ஆராய்ச்சியாளர் சொன்னாங்க. அத்தனை பெரிய ஆழத்திற்கும் சூரிய ஒளிகளால் ஊடுருவ முடியாது. இதனால் இப்பகுதியை மிட்நைட் ஜோன் என்று அழைக்கிறாங்க. ஆனால் டைட்டானிக் சிதைவுகள் இருக்கும் பகுதிக்கு செல்வதில் இருள் மட்டுமே சவாலாக இருக்கிறது என்று கூற முடியாது. காரிருளையும் விட பயங்கரமான ஆபத்துக்கள் அங்கு இன்னும் என்னென்ன இருக்கின்றது என்பதை தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆபத்தை விளைவித்த பனிப்பாறைகள். அதாவது கடந்த 1911ஆம் ஆண்டு கிரீன்லாந்தின் தென்மேற்கு பகுதியில் இருந்த பெரிய பனிப்பாறையிலிருந்து ஒரு பெரிய பனிக்கட்டி உடைந்து மிதக்க துவங்கியது. இது மெதுவாக தெற்கே நகர்ந்து படிப்படியாக கரைஞ்சிது. ஓராண்டிற்கு பிறகு சவுத்தாம்ப்டன் நகரிலிருந்து நியூயார்க் நோக்கி தனது பயணத்தை துவங்கியிருந்த டைட்டானிக் கப்பல் அவ்வழியாக வந்து கொண்டிருந்தது. அப்போது கிரீன்லாந்திலிருந்து உடைந்த பனிப்பாறையில் எஞ்சியிருந்த பகுதிகள் அனைத்தும் இந்த டைட்டானிக் கப்பல் மீது மோதின. நிலவு இல்லாத ஒரு கடும் குளிர் இரவில் 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி இந்த விபத்து நேர்ந்தது. டைட்டானிக் கப்பல் மீது மோதி அந்த பனிப்பாறையின் அளவு சுமார் 1600 அடி இருக்கலாம் என கணக்கிடப்பட்டது. விபத்து நேர்ந்த 3 மணி நேரத்திற்குள்ள டைட்டானிக் கப்பல் முழுவதுமாக கடலுக்குள்ள மூழ்கியது. அப்போது கப்பலில் 1500 பயணிகள் இருந்தாங்க. இந்த பிரம்மாண்ட டைட்டானிக் கப்பல் தற்போது கடலின் அடி ஆழத்திற்குள்ள பொதிந்து கிடக்குது. கடலின் மேற்பரப்பிலிருந்து சுமார் 3.8 கிலோமீட்டர் ஆழத்தில் டைட்டானிக்கின் சிதலங்கள் இருக்கின்றன. டைட்டானிக்கின் இந்த சிதலமடைந்த பகுதிகள் கனடாவின் நியூஃபவுண்ட்லாண்ட் கடற்கரையிலிருந்து 640 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. அங்கே இருக்கும் பனிப்பாறைகள் இன்றும் கப்பல் போக்குவரத்திற்கு ஆபத்து விளைவிக்கின்றன. 2019ஆம் ஆண்டில் மார்ச் முதல் ஆகஸ்ட் வரையிலான மாதங்களில் 1515 பனிப்பாறைகள் தெற்கு அட்லாண்டிக் கடற்பகுதியில் நுழைவதற்கு போதுமான அளவு நகர்ந்திருக்கு. ஆனால் இது எல்லாவற்றையும் விட தற்போது டைட்டானிக் கப்பல் சிதைந்து கிடக்கும் பகுதியே பெரும் ஆபத்தான பகுதியாக மாறியிருக்கு. அதாவது உலகின் மிக பெரும் கப்பல் விபத்தாக இது கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் தற்போது மற்ற கப்பல் போக்குவரத்துக்கு பெரும் சவாலாக இந்த இடம் மாறி இருக்கு. ஓஷன் கேட் நிறுவனத்திற்கு சொந்தமான டைட்டன் நீர்மூழ்கி அதில் பயணித்த 5 பேருடன் கடந்த ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை காணாமல் போனது. இதற்கான தேடுதல் பணிகள் நடந்து வந்த நிலையில் வியாழன் அன்று அமெரிக்காவின் கடலோர காவல் படை டைட்டன் நீர்மூழ்கி விபத்துக்குள்ளாயிருப்பதை பற்றி தெரிவிச்சிருந்தாங்க. ஆளில்லாத ரோபோட்டிக் நீர்மூழ்கி டைட்டனின் சிதறிய பாகங்களை நீருக்கடியில் கண்டுபிடித்து இருப்பதாக அமெரிக்க கடலோர காவல் படை தெரிவிச்சிருந்தாங்க. டைட்டன் நீர்மூழ்கி வெடித்து சிதறியுள்ளது என்றும் டைட்டானிக் தளத்தை சுற்றி உள்ள குப்பைகளுக்கு மத்தியில் டைட்டன் நீர்மூழ்கியின் 5 பெரிய துண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் இது நீர்மூழ்கியின் அழுத்த அறை வெடித்திருப்பதை காட்டுவதாகவும் அமெரிக்க கடலோர காவல் படையினர் கூறியிருந்தாங்க. உயிரிழந்தவர்களின் உடல்கள் மீட்கப்படுமா என்பது குறித்து உறுதியாக எதுவும் கூற முடியாது எனவும் கடலோர படையினர் குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த சம்பவத்தை தொடர்ந்து
டைட்டன் நீர்மூழ்கி விபத்துக்குள்ளாயிருக்கும் இந்த கடல் பகுதி எப்படி இருக்கிறது என்பது குறித்து பிபிசி ஆய்வு செய்தது. பொதுவாகவே ஆழ்கடல் பகுதி மிகவும் இருட்டாக காணப்படும். கடலின் மேற்பரப்பில் சூரிய ஒளி தண்ணீரால் வேகமாக உறிஞ்சப்படுகிறது. இதன் காரணமாகவே சூரிய ஒளியால் 1000 மீட்டர்களுக்கு மேலே ஊடுருவ முடியாது. இந்த குறிப்பிட்ட எல்லைக்கு அப்பால் கடலில் அடர் இருள் நிலவும். இதை தான் மிட்நைட் ஜோன் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவாங்க. இதற்கு முன்னால் டைட்டானிக் மூழ்கியுள்ள பகுதிக்கு பயணம் மேற்கொண்டவர்கள் கடலின் ஆழத்தில் இறங்கிய பிறகு அங்கே எப்படியான சூழல் நிலவும் என்பது குறித்து விவரிச்சிருக்கிறாங்க. இருள் நிறைந்த பகுதிக்குள் நீர்மூழ்கி இறங்கியதும் அதன் விளக்குகள் ஒளிர செய்யப்படும். ஆனால் அதன் மூலம் குறிப்பிட்ட தூர வரையிலுள் தான் நம்மளால் பார்க்க முடியும். மேலும் அத்தனை பெரிய ஆழத்தில் எளிதாக வழிமாறவும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அதே நேரம் பல ஆண்டுகளாக ஆய்வு செய்யப்பட்டு வரும் டைட்டன் கப்பலின் சிதறமடைந்த கப்பல் குறித்து வழங்கப்பட்டிருக்கும் தெளிவான வரைபடம் அங்கே செல்பவர்கள் ஓரளவு பயனுள்ளதாக இருக்கு. அதே போல நீர்மூழ்கியை சுற்றியுள்ள அம்சங்களையும் பொருட்களையும் கண்டறிய சோனார் கருவி உதவி புரியும். ஆழ்கடலுக்குள் பயணிக்கும் கப்பல் பைலட்டுகள் இயக்க ஊடுருவல் வழி செலுத்தும் முறை, அதாவது இன்டீரியர் நேவிகேஷன் என்ற தொழில்நுட்பத்தை நம்பி இருக்கிறாங்க. அவர்கள் பயணிக்கும் திசை குறித்து அறியவும் தொடக்க நிலையிலிருந்து அவர்களின் வேகத்தை கணித்து கொள்ளவும் இது உதவுது. அது மட்டும் இல்லாமல் தற்போது விபத்துக்குள்ளாயிருக்கும் டைட்டன் நீர்மூழ்கியும் இதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியதாக ஓஷன் கேட் நிறுவனம் கூறியிருந்தாங்க. மேலும் அதில் ஒளியியல் சென்சார்கள் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் அந்நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. ஆனால் எத்தனை வசதிகள் இருந்தாலும் கடலின் ஆழத்திற்கு சென்று விட்ட பிறகு அங்கே சரியான வழித்தடங்களை கண்டறிவது கடினமாகத்தான் இருந்தது என டைட்டன் நீர்மூழ்கியில் பயணம் செய்த முந்தைய பயணிகள் தெரிவிச்சிருந்தாங்க. கடலின் ஆழத்தில் மாறுபடும் அழுத்தம் இவற்றால் ஏற்படும் விளைவுகளை விரிவாக பார்க்கலாம். கடலின் ஆழத்திற்கு நாம் செல்ல செல்ல அங்கே அழுத்தங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும். எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் கடலுக்கு அடியில் 3800 மீட்டர் ஆழத்தில் கிடக்கும் டைட்டானிக் சிதலங்கள் இருக்கும் பகுதியில் கடலின் மேற்பரப்பில் இருப்பதை விட 390 மடங்கு அதிக அளவு அழுத்தங்கள் இருக்கும். ஒரு கார் டயரில் இருப்பதை விட 200 மடங்கு அதிக அளவு அழுத்தத்தை கொண்டது என ராபர்ட் பிளெக்ஸி என்பவர் கூறியிருக்காரு. இவர் பெருங்கடல்ல ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு வருபவர். இத்தனை பெரிய அழுத்தங்களை சமாளிப்பதற்கு ஏற்ற வகையில் தரமான அடர்த்தியான சோர்களை கொண்ட நீர்மூழ்கிகளை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தார். கார்பன் மற்றும் டைட்டானியத்தால் உருவாக்கப்பட்ட டைட்டன் நீர்மூழ்கியின் சுவர்கள் 4000 அடி ஆழத்தில் உள்ள அழுத்தங்களை சமாளிக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது அப்படின்னு கூறியிருந்தார். மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, பொதுவாகவே கடலின் மேற்பரப்பில் உள்ள நீரோட்டங்கள் குறித்து நாம் நன்கு அறிந்திருப்போம். படகுகளையும் நீரில் நீந்து மனிதர்களையும் தூக்கி எறியக்கூடிய வகையில் வலுவான நீரோட்டங்களை கூட நாம் பார்த்திருப்போம். ஆனால் கடலின் ஆழத்தில் இருக்கும் நீரோட்டங்கள் மேற்பரப்பில் காணப்படும் அளவிற்கு வலிமையானதாக இல்லை என்றாலும் கூட அவை பெரிய அளவிலான நீரின் இயக்கத்தை உள்ளடக்கி கொண்டிருக்கும். காற்று, அலை மற்றும் நீரின் அடர்த்தியில் உள்ள வேறுபாடுகளால் வலுவான நீரோட்டங்களில் அங்கே மாறுபாடுகள் காணப்படுது அப்படின்னு சொல்கிறார். இந்த நிலையில் கடலில் மூழ்கி கிடக்கும் டைட்டானிக் கப்பல் பகுதியில் நிலவும் நீரோட்டங்கள் குறித்து சில தகவல்கள் தெரிய வந்திருக்கு. கடலில் மூழ்கியுள்ள டைட்டானிக் கப்பல் 2 பாகமாக பிரிந்து கிடக்கின்றது. சிதைந்து கிடக்கும் அதன் வடிவங்கள் மற்றும் அதை சுற்றி இருக்கும் ஸ்கிட்டுகள் இயக்கத்தின் மூலம் அந்த பகுதியில் உள்ள நீரோட்டங்கள் குறித்து தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேற்கு எல்லைப் பகுதியிலிருந்து தெற்கு நோக்கி பாயும் குளிர்ந்த நீரோட்டங்களுக்கு இடையில் டைட்டானிக்கின் சில பாகங்கள் காணப்படுகின்றன. இதை அண்டர் கரண்ட் என குறிப்பிடுகின்றன. அதே போல கடலின் அடிப்பகுதியில் உள்ள வண்டல்கள், சிற்றலைகள், இடம்பெயர்ந்த குன்றுகள் மற்றும் ரிப்பன் போன்ற சூழல்களையும் உருவாக்குறது. இதை கடலடி நீரோட்டம், அதாவது பாட்டம் கரண்ட் என்று குறிப்பிடுறாங்க. ஆனால் டைட்டானிக்கின் முக்கிய சிதலங்கள் இருக்கும் பகுதியில் நீரோட்டங்கள் வடமேற்கிலிருந்து தென்மேற்கு நோக்கி பாய்கின்றன என்று ஆய்வாளர்கள் கூறுறாங்க. டைட்டானிக் சிதலங்களின் மிகப்பெரிய பாகங்கள் நீரோட்டத்தின் திசையை மாற்றுவதால் இந்த வேறுபாடு இருக்கலாம் எனவும் அவர்கள் குறிப்பிடுறாங்க. ஆனால் இந்த நீரோட்டங்களின் தொடர் இயக்கம் காலப்போக்கில் டைட்டானிக் பாகங்களை கடல் மண்ணில் புதைத்து விடும் என பல ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். அந்த அளவு இந்த நீரோட்டங்களின் தாக்கம் இருப்பதாக அவர்கள் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் இந்த நீரோட்டங்கள் அவ்வளவு ஆபத்தானது அல்ல என்றும் ஒரு நீர்மூழ்கியை தாக்கும் அளவிற்கு அவை சக்தி வாய்ந்தவை அல்ல என்றும் ஷெர்ஷாட் சிப்காட் கூறுறார். இவர் ஓர் ஆழ்கடல் தொல்லியலாளர். டைட்டானிக் சிதைவுகளை உயர்தர தெளிவு திறனில் காட்சிப்படுத்துவதற்காக சென்ற ஆழ்கடல் பயணத்திற்கு இவர் தலைமை தாங்கினார். மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, எங்கள் பயணத்தில் இந்த நீரோட்டங்கள் டைட்டானிக்கை மேப்பிங் செய்வதில் சவாலாக இருந்ததை தவிர
எந்த வகையிலும் பாதுகாப்பிற்கு ஆபத்தானதாக இருக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக கடலின் தரைப்பகுதியில் கிடந்ததால டைட்டானிக் கப்பல் துருப்பிடித்து சிதற ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இதன் காரணமாக ஒரு நீர்மூழ்கி கப்பல் அதற்கு அருகில் போனால் அது சிதறங்களின் மீது மோதக்கூடும் அல்லது அவற்றில் சிக்கிக்கொள்ளக்கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே போல கடந்த 40 ஆண்டுகளில் டைட்டானிக் சிதைவுகளின் மீதுள்ள பாக்டீரியாக்கள் அதிகரித்திருப்பதாகவும் சில ஆய்வாளர்கள் கூறுறாங்க. இதனால் ஏற்படும் அரிப்புகள் காரணமாக டைட்டானிக் சிதைவுகள் மேலும் மோசமடைந்து வருவதாக அவர்கள் குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடலுக்கு அடியில் கிடக்கும் வண்டல் மண் பாய்ச்சல்களினாலும் அங்கே சில மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இது மிகவும் அரிதாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்றாலும் கடந்த காலங்களில் இத்தகைய நிகழ்வுகள் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன. அதாவது பூகம்பங்கள், சில நில அதிர்வுகள் நிகழும் நேரங்களில் இந்த வண்டல் மண் பாய்ச்சல் தூண்டப்படுது. இந்த நிலையில் டைட்டானிக் கப்பலை சுற்றியுள்ள நிலப்பரப்பு கடந்த காலங்களில் நீருக்கடியில் ஏற்பட்ட நிலச்சரிவுகளாலும் தாக்கப்பட்டிருக்கும் அறிகுறிகளை கொண்டிருப்பதாக ஆய்வாளர்கள் கருதுகிறாங்க. இதற்கு முந்தைய பேரழிவு நிகழ்வுகள் அங்கே 100 மீட்டர் தடிமன் அளவிற்கு வண்டல் மண் அடுக்குகளை உருவாக்கியுள்ளது என்றும் அவர்கள் கூறுறாங்க. ஆனால் இது மிக அரிதாகவே நடக்கும் நிகழ்வு என மற்றொரு தரப்பின் வாதம் முன்வைக்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. டைட்டானிக் சிதைவுகள் இருக்கும் இடத்தை சுற்றியுள்ள புவியியல் அம்சங்கள் குறித்து இன்னும் முழுமையாக ஆராய்ச்சிகள் செய்யப்படவில்லை எனவும், ஆனால் தற்போது ஏற்பட்டிருக்கும் டைட்டன் நீர்மூழ்கியின் விபத்துக்கான காரணங்கள் மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே காணப்படுது எனவும் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களை அடுத்த காணொளி மூலம் தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.